ஸோ இஸ்னா அஷரியா ஷியாக்கள் 12 இமாம்கள் பற்றி நம்பக்கூடிய இந்த ராஃபிதா ஷியா ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஷியாக்களுடைய கொள்கை அக்கீதா என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, பல வழிகேடான விஷயங்கள் அவங்க அக்கீதால இருக்கு. இன்று ஷியாக்களிடையே காணப்படக்கூடிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய செயல்முறைகள் ஆகியவற்றுள் நிறைய தூய இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகளுடன் கற்பனை கலந்த மூட நம்பிக்கைகள், பிற கலாச்சார சித்தாந்தங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. வேற கலவையா இருக்கு. முதலாவது அவங்களுடைய இமாமத் தலைமைத்துவம் பற்றி சொல்லுவாங்க அவங்க அக்கீதால. தலைமைத்துவம் என்பது பொருள் வந்து இமாமத் என்ற சொற்பிரயோகம். ஷியாக்கள் இடத்துல அக்கீதா சார்ந்த விஷயமாக இது நம்பப்படுது. இமாமத்துக்குரியவர் அல்லாவினால் அல்லது முந்தைய தலைவரினால் நியமிக்கப்படுகின்ற ஒரு தெய்வீக அந்தஸ்து பெற்றவராக இருக்க வேண்டும் என்று அவங்க நம்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அவங்கள இமாமாக நியமிச்சுட்டு போனாங்க. இது போன்ற ஒவ்வொரு இமாமும் தனக்கு பின்னால் வரக்கூடிய இமாமை முறையாக நியமித்திருக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து விசுவாசிச்சு அரசியல், ஆன்மீகம், இஸ்லாமிய அறிவியல் ஆகிய துறைகள்ல இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது வந்து நபியை விசுவாசித்து அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது போன்று என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த இமாமத் நம்பிக்கையை பொறுத்து தான். இன்னொன்னு இவருடைய வழிகிட்ட கைபா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கை. ஷியாக்கள்ல ஒவ்வொரு பிரிவினரும் கடைசி இமாம் யார் என்பதில கருத்து வேறுபாடு பட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு நிலையா ஒரு கருத்து இல்ல. ஒரு ஒரு குழியில வந்து என்ன செஞ்சாரு? மறைஞ்சு வாழுறாரு என்ற நம்பிக்கையில அனைத்து பிரிவினரும் பெரும்பாலும் உடன்படுறாங்க. இந்த இமாம். ஆ மேலும் வந்து இந்த மறைவு தான் அவங்களுடைய கைபா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கொள்கை. அடுத்து ரஜியா என்று சொல்லக்கூடிய கொள்கை. ரஜா என்றால் மீண்டு வருதல் என்று பொருள் அரபில. இந்த கோட்பாடுபடி ஷியாக்கள் வந்து தங்களுடைய மறைந்து போன இமாம் மீண்டும் வருவாரு. மேலும் அவர் ஷியாக்களுடைய உரிமைகள் அனைத்தையும் மீட்டுக் கொடுப்பாரு என்று நம்புறாங்க. அடுத்தது இஸ்மத் என்று சொல்லக்கூடிய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வழிகேட்ட கொள்கை. ஷியாக்களுடைய அகீதாவை பொறுத்தமாட்டுல கொள்கையை பொறுத்தமாரி இமாம்கள் வந்து மாசூம் அவங்க எல்லாமே மாசூம் என்று சொல்லுவாங்க. அதாவது இமாம்களிடமிருந்து சின்ன பெரிய மறதியாக கூட எந்த பாவங்களும், தவறுகளும் நிகழ்வது கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தக்கியா கொள்கை. இது ஒரு அக்கீதா சார்ந்த விஷயமாக அவங்க பார்க்குறாங்க. யார்ட்ட தக்கியா இல்லையோ அவங்ககிட்ட ஈமானே இல்லை என்று சொல்றாங்க. ஸோ தக்கியானா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷியாக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லது தமது பிரச்சார நடவடிக்கைகளுக்காகவோ, அவங்களுடைய நம்பிக்கைக்கு முரணாக வெளிப்படுத்தும் தந்திரமான செயல்பாடுகளை குறிக்கத்தான் இது. அடுத்தது திருமணம். அதாவது டெம்பரவரி மேரேஜ். நிபந்தனை அடிப்படையில செய்து கொண்ட தற்காலிக திருமணம். இவங்க என்ன செய்றாங்க? இவங்க இந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்க. இது வந்து இஸ்லாம்ல நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்ட திருமண முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். ஸோ ஷியாக்கள் மத்தியில 70க்கும் மேற்பட்ட பிரிவுகள் இருக்கிறதாக உலமாக்கள் சொல்றாங்க. இஸ்னா அஷரியா, கைசானியா ஷியாக்கள், ஃபத்ஹியா ஷியாக்கள், வாகிஃபியா ஷியாக்கள், நுசைரியா ஷியாக்கள், ஸைதி ஷியாக்கள், இஸ்மாயிலியா ஷியாக்கள். ஸோ இஸ்னா அஷரியா ஷியா தான் இப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கொள்கை. இஸ்னா அஷரியா என்றால் 12 பேரை சார்ந்த அந்த கொள்கை. இவங்க இமாம்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் 12 என்று நம்புறாங்க. இவங்க தான் இன்னைக்கு உலகத்துல மிகக்கூடிய எண்ணிக்கையில செல்வாக்கு கொண்ட ஷியா பிரிவினராக இருக்கிறாங்க. மற்ற ஷியா பிரிவினர்களை விட. ஸோ இவங்க சிரியால பண்ண அட்டூழியங்கள், கொன்று குவித்தது எல்லாமே வரலாறு தெரிஞ்சவங்க. ஆ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சுன்னி முஸ்லிம்களை கொத்துக்கொண்டாக கொன்றது, சுன்னி உலமாக்களை கொன்றது, பஷாருல் அசதுடன் சேர்ந்து எல்லாமே வரலாறு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்று பலரும் வரலாறு அறியாதவர்கள் என்ன செய்றாங்க? இவங்கள போன்ற நபர்களை, கொமைனி போன்ற நபர்களை ஷஹீத் என்று சொல்லிக்கொண்டு, மேலும் வந்து உம்மத்துக்காக பாடுபட்டவர்கள் என்று வரலாறு அறியாத அறியாமைக்காரர்கள் தான் இப்படி பேசுவாங்க. ஸோ இந்த ரூஹுல்லா கொமைனி ஆகட்டும், அலி கொமைனி ஆகட்டும், ஆயத்துல்லா கொமைனி இவங்களுடைய அட்டகாசங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த ஈரான்ல வந்து அஹ்லுசுன்னாவுக்கு எதிரான ஷியாக்களுடைய அடக்குமுறைகள் பார்த்தீங்கன்னா ஏராளம். இதே கொலைவெறி ஆட்டம் தான் இன்று ஈரானிலும் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த காலகட்டங்கள்ல. 1986கள்ல வந்து கபறுகளை இழிவுபடுத்தினாங்க என்ற பேர்ல ஃபஹ்மன் சுக்கூர் எனும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞரை கொல்லப்பட்டாங்க. 1990ல அப்துல் வஹாப் அல் ஹவாபி என்பவர் கொல்லப்பட்டார். இதே ஆண்டுல தான் குராசானை சேர்ந்த குத்ரத்துல்லா ஜாஃபரி என்பவரும் கொல்லப்பட்டாங்க. அடுத்து குர்திஸ்தான்ல தனியாக ஒரு இஸ்லாமிய அமைப்பை வழிநடத்தி வந்த ஷேக் நாசிர் சுப்ஹானி என்பவர் கொல்லப்பட்டாங்க. வைத்தியத்தில் தேர்ந்து இருந்த அலி முதஃபரியான் என்பவர் வந்து 1992ல கொல்லப்பட்டாங்க. ஸோ ஈரான்ல அஹ்லுசினாவிற்கென மதரசா ஒன்றை நடத்தி வந்த முகமது சாலிஹ் தியாயி என்பவருடையும் வஹாபிசத்தை பரப்புவதாக குறித்த மதரசாவை மூடுமாறு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேணால் அதை மூடுங்க, நான் மூட மாட்டேன் என்று அவர் மறுக்கிறார். பின்னர் உடன்பட்டு மதரசாவை மூடுகின்றாங்க. ஸோ அவரை கண்டந்துண்டமாக வெட்டி சாய்த்து விட்டு அவர் வீதி விபத்துல இறந்துட்டாருன்னு பொய் சொன்னாங்க.
பைர்ஜந்த் என்று சொல்லக்கூடிய இடத்துல பள்ளியில இமாமாக இருந்த மௌலவி அப்துல் அசீஸ் அல் லுவியானி 1994ல கொல்லப்பட்டாங்க. மௌலவி அப்துல் மிக் முல்லா தாத்தா என்பவர் கொல்லப்பட்டார். அப்துல் நாசிர் ஜெம்ஷித் என்பவங்க கொல்லப்பட்டாங்க. ஷேக் முல்லா என்பவர் கொல்லப்பட்டாங்க. உஸ்தாத் ஃபாரூக் புருசாத் என்பவர் கொல்லப்பட்டார். கலாநிதி அப்துல் அசீஸ் அல் காலிமி என்பவர் கொல்லப்பட்டாங்க. மௌலவி முஹம்மது அல் கஹ்சாயி, மௌலவி அப்துல் சத்தார், ஷேக் நூருதீன் அல் குரைபி, அப்துல் ஜப்பார் நூர் முகமது சலா, சகீப் பின் ஹுசைன், அன்வர் அல் முபாரக்கி, மூசா அல் கர்மி, ஷம்சுதீன் அல் கியானி போன்றோர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. இவைகள்ல பல அஹ்மது நஜாதியோட ஆட்சி காலத்தில் நடந்தது. இப்படிப்பட்ட வெறியாட்டம் ஆடக்கூடிய ஈரானை பார்த்து அஹ்மது நஜாதி இஸ்லாமிய புரட்சி செய்வதாக கூறுறாங்க. ஸோ இந்த ஷியாக்களுக்கு மக்கா புனிதம் கிடையாது, கர்பலா தான் புனிதம். சிரியால கொத்து கொத்தாக மக்களை கொன்று குவித்தார்கள் பஷார் அல் அசதோடு சேர்ந்து.